விக்கெட்ண்ணா. நான் சைடு வாங்க, சைடு வாங்க, நான் சைடு வாங்க. நமது கழக பொதுச் செயலாளர் வருக 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 கடந்து வரவேற்கிறோம். தமிழகத்தின் அரசியல் மாற்றத்தை தர யாரும் உள்ளாது பொதுச் கழகத்தின் ஓய்வறியாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் கழகத்தின் பொன்னான பொதுச் செயலாளர்கள் தளபதியின் சொல் இவருக்கு வேத வாக்கு என்று வீர நடை போடுபவர் வெற்றி தலைவர் முன்னே செல்ல நிழலாய் நிஜமாய் பின்னே நடை போடும் வெற்றி நாயகன் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர், பெண்ணான பொதுச் செயலாளர், பொதுவான பொதுச் செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்த சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு ஜெய் அவர்கள், திரு ஜே டில்லி சங்கர் அவர்கள், திரு ஜே சந்தோஷ் அவர்கள், திரு வி நவநீத கிருஷ்ணன் அவர்கள், திரு ஈசிஆர் எம் சுரேஷ் அவர்கள், திரு டேவிட் சிவா அவர்கள், திரு சார்லஸ் இமானுவேல் அவர்கள், திரு கே முத்தமிழன் அவர்கள், திரு பாரதி எஸ் மணி அவர்கள் மற்றும் செம்பகவல்லி அவர்கள். அடுத்ததாக ஆலந்தூர் வடக்கு பகுதி திரு வேம்புலி அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக ஆலந்தூர் மேற்கு பகுதி திரு ரகுநாத் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக ஆலந்தூர் தெற்கு பகுதி திரு மதன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திரு லோகு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி திரு தனசேகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி திரு மோசராஜன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சென்னை புறநகர் மாவட்ட மாணவர் அணி திரு எம் ஹரீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக 163வது வட்டக்கழக நிர்வாகி திரு சந்துரு அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு நயரோ மணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மாநில இணை செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கழக சட்ட ஆலோசனை இணை ஒருங்கிணைப்பாளர் திரு மேகப்பிரியன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக மாநில தகவல் தொழில்நுட்ப இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி இணை ஒருங்கிணைப்பாளர் திருமதி வாணிஸ்ரீ அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் செந்தில் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மதுரை கல்லணை மாவட்ட செயலாளர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு கெருகம்பாக்கம் சுதாகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சென்னை புறநகர் மாவட்ட கழக பொருளாளர் திரு தமிழ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சென்னை புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் திரு சரத் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சென்னை புறநகர் மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் திரு சந்திரகாந்த் அவர்களை மேடைக்கு
அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க திரு இளைஞரணி ஜெய் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். நம்ம கழகத்தில் முன்னாடி நிற்காதீங்கப்பா, உங்களுக்கு சைடில் வந்துருங்க. உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, ப்ளீஸ் போய் ஓரம் வந்துருங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா அவர்களின் சொல்லிக்கிணங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தண்ணா அவர்களின் வழிகாட்டுதல்படி சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இசிஆர்பி சரவணன் அவர்களின் தலைமையில் தளபதி அவர்களின் ஜூன் 22 பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் வகையில் விழாவினை திருவிழாவாக சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் எங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசானாகவும் ஆறுயிர் அண்ணனாகவும் கழகத்தை தன் உயிராய் நேசித்து முழு மூச்சையும் தளபதிக்காகவே என்ற வீரநடை போட்டு கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் அன்றும் இன்றும் என்றும் என் மூச்சு உள்ளவரை என்னை நாள் வரை இயக்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு அண்ணன் ஈசா சரவணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இதேபோல் என் நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கும் என் பாசத்துக்குரிய அனைத்து கழக தோழர்கள் தோழிகள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். வாங்கண்ணா தளபதி அண்ணா, நல்லாட்சி தரணுங்கண்ணா. தமிழக மக்களின் சார்பில் நீங்கள் வரணும், நல்லாட்சி தரணும். வணக்கம். நன்றி. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி வாசிக்க இதோ வருகிறார் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திரு ஓஎம்ஆர் லோகு அவர்கள். ஒரு நிமிடம். தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதனாக செயல்படுவேன். மக்களாட்சி மதசார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன். சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். உறுதிமொழி கொடுத்ததற்கு நன்றி. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடல் இதோ இசைக்கிறது. உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ
நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேதநாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாக ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். தமிழக வெற்றி கழகத்தின் பொன்னான பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ECR P. சரவணன் அவர்கள் மலர்கொட்டு வழங்கி சால்வை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துகிறார். நன்றி. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் திரு ADC மாரிமுத்து அவர்களும், சென்னை புறநகர் மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் திருமதி கீதா பிரியா அவர்களையும், குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் திரு விநாயகம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சென்னை புறநகர் மாவட்ட இளைஞர் அணி சார்பாக மலர்கொத்து வழங்கி நமது பொன்னான பொதுச் செயலாளர் அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இளைஞர் அணி சார்பில் நமது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வீரவாள் வழங்கி அவரை கௌரவிப்பார்கள். அனைவரும் ஒரு கரவொலிகளை எழுப்பி நமது சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அடிக்கடி தெரிவிப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. அடுத்ததாக நமது மாவட்ட கழக செயலாளர் திரு ECR P. சரவணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இங்கே வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும், கழக தோழர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும் சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமாக வருக வருக இருக்கிறது கொண்டு வரவேற்கிறேன்.
யாரும் தவறாக நினைச்சுக்கலாங்க, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுட்டு அதில் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அதனால தான் இது என்ன நிகழ்ச்சின்னா, ஜூன் 22 எங்கள் தளபதி நாளைய முதல்வர் தமிழகத்தை ஆளப்போகும் தளபதி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி சார்பாக மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களை வருக இருக்கிறார்கள் கூப்பிட்டு வரவேற்கிறோம். மற்றும் இந்த விழாவிற்கு கழகத்தின் பேச்சாளர் லைலா மணி அவர்களையும் மற்றும் தமிழன் ரமேஷ் அவர்களையும் வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் எங்கள் ஆர்வலர் நண்பர்கள் மதுரை மாவட்ட செயலாளர் கல்லணை அவர்களும் மற்றும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் அவர்களும் வருக இருக்கிறவங்க கூட்டு வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆலந்தூர் தொகுதியில் முக்கியமா இந்த தொகுதி யாரோட தொகுதி தெரியும். இந்த தொகுதியில் இந்த இடத்துல ஒரு மீட்டிங் போது ரொம்ப நாள் கனவு, அது இன்னைக்கு நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மீட்டிங் போடணும்னா, ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னா இதுக்கு எல்லாமே இளைஞரணி தோழர்கள் இருங்க 10 பேர் தான். ரொம்ப சந்தோஷம். இது விழா ஏற்பாடு பண்ண அனைவருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை கொடி அறிவிச்ச நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரையும் 107 கொடி கம்பம் ஏற்றிருக்க ஒரே மாவட்டம் இந்த சென்னை புறநகர் மாவட்டத்தில் இந்த ஆலந்தூர் தொகுதியில் ஏற்றிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ஊராட்சி ஏற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எல்லாமே உறுதுணையாக இருந்த ஒன்றிய நிர்வாகிகளும் சரி, ஊராட்சி கழக நிர்வாகிகளும், வட்டக்கழக நிர்வாகிகளும் மற்றும் அணி நிர்வாகிகளும், மாணவர் அணி, தொண்டர் அணி, அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது. அரசியல் என்பது மக்கள் பணி, அரசியல் என்பது தொண்டு பணி என்று தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மண்ணின் மகனாக, மக்களின் தலைவராக, பச்சை தமிழராக, வருங்கால முதலமைச்சராக தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருகை தந்திருக்கின்ற வெற்றி தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, உழைப்பு என்றால் ஐயா ஆனந்த் அவர்கள், ஐயா ஆனந்த் அவர்கள் என்றால் உழைப்பு. 24 மணி நேரமும் கழகத்தின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தளபதியின் வளர்ச்சிக்காக, தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மக்கள் போராளியாக விளங்கிக் கொண்டிருப்பவர் தான் நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். ஐயா பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி, மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்களை வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே என்று இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தளபதியின் புலி கூட்டங்களாகிய உங்களுக்கும், இருப்பு கூட்டத்திலிருந்து வெளியே வருகின்ற சிறுத்தை கூட்டங்களாக திரண்டிருக்கின்ற தளபதியின் சிறுத்தை கூட்டங்களுக்கும், பலிபீடத்திலே வெட்டப்படுவது ஆடுகள் தான் தவிர சிங்கங்கள் அல்ல என்று தளபதியின் சிங்க தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் 2026 அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அரசியல் களமாக இருக்கும் என்று தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டிலே சொன்னார். ஆம், 2026 தேர்தல் அரசியல் என்பது வித்தியாசமான ஒரு களமாகத்தான் இருக்கும். இதுவரை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அதிமுகவும் திமுகவும் அமர்ந்துதான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2026 தமிழக வெற்றி கழகம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமரும். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் அமர்வார். அதற்காக தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளம் தலைமுறையினர் தயாராகிவிட்டார்கள். தமிழ்நாட்டின் மாற்றத்தை விரும்பக்கூடிய மாற்று சக்தியை சார்ந்தவர்கள் எல்லாம் தயாராகிவிட்டார்கள். அதனால் தான் ஆளுங்கட்சி நம்மளை பார்த்து பதறிக்கொண்டிருக்கிறது, கதறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நடத்துவதற்கு கூட பல தடைகள். கொடி ஏற்றக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, போஸ்டர் வைக்கக்கூடாது, போஸ்டர் கிழிப்பேன் என்று கிழிக்கின்ற அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களே, உங்களால் போஸ்டரை கிழிக்க முடியும், பேனரை கிழிக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டு மக்களின் 7 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்க தலைவர் தளபதியை என்ன பண்ண முடியும்? இதயத்துல தளபதி இருக்கிறார் அப்படின்றதுக்காக வீடு வீடாக தேடி ஒவ்வொருடைய இதயத்தையும் கிழிப்பீங்களா? ஒன்னும் பண்ண முடியாது. உங்களுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது அந்த காலம். இது தளபதியின் காலம், தமிழக வெற்றி கழகத்தின் காலம். களமும் சரி, காலமும் சரி, எங்களுக்காக வந்திருக்கிறது.
எம்ஜிஆர் அவர்களுக்கு பெண்களுடைய ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறினார். ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெண்களின் ஆதரவு இருந்தது, எதிர்கட்சி வரைக்கும் அமர்ந்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய மகனாக, அண்ணனாக, சகோதரனாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதிக்கு மிகப்பெரிய தலைவர்களுடைய ஆதரவு. ஆனால் 2026 தவிர்க்க முடியாமல் எங்கள் தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். என்ன இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 9 மாசம் இருக்கு. அதனாலதான் ஆளுங்கட்சி எங்களை மிரட்டுவது, முடக்குவது, போராட சென்ற தாய்மார்களை தாக்குவது, நசுக்குவது, இது போன்ற செயலில் ஈடுபடுறீங்க. உங்களை எல்லாம் பார்த்து பயன்படுவதற்கு நாங்கள் என்ன சாதாரண கூட்டமா? தளபதியின் தோழர்கள், தளபதியின் தம்பிகள், தளபதியின் சிங்க தோழர்கள். அதனால் உங்களுடைய அடக்குமுறைக்கும் உங்களுடைய நெருக்கடிக்கும் பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது. இன்னொரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க, இவரை RSS இயக்குகிறது, பிஜேபி இயக்குகிறது என்று. நான் மீண்டும் மீண்டும் பல மேடைகளில் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். அது குறிப்பா இந்த தொகுதியை சார்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்றார், பிஜேபியோடு வெட்கமே இல்லாமல் திமுக எதற்காக கூட்டணி வச்சுங்க? அந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்து அமைச்சரவையில் திமுக இருந்ததா இல்லையா? அப்போ உண்மையாக பிஜேபியினுடைய பிடிமாக திமுக தான் இருந்தது. நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வச்சோமா? பிஜேபியோடு பேச்சுவார்த்தை பண்ணாமா? எதுவுமே கிடையாது. எங்க தலைவர் மாநாட்டில் மிக தெளிவாக சொன்னார், அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்று. அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, பிஜேபி, பிஜேபி. பிஜேபியோடு ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சொல்றோம், மன்னராட்சி இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு தூய்மையான ஐயா காமராஜர் அவர்கள் போன்று ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிகப்பெரிய உச்சத்தை, மிகப்பெரிய ஒரு மகுடத்தை, பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பணமும் வேண்டாம், என்னை இந்த உயரத்துக்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உதவி செய்வதற்கு தியாகம் செய்கிறேன் என்று திரைத்துறையின் நம்பர் 1 இடத்தை வேண்டாம் என்று தூக்கி வந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். சாதாரணமாக மக்கள் எல்லாரும் பின்னாடி கூடிய மாட்டாங்க. எல்லா நடிகர்கள் பின்னாடி, எல்லா திரைத்துறை சார்ந்தவர்கள் பின்னாடி மக்கள் கூடுறாங்களா? கிடையாது. தலைவர் தளபதியின் பின்னாடி மக்கள் கூடுகிறார்கள் என்றால் மக்கள் ஒரு செய்தியை திமுக சொல்றாங்க, ஆண்டாண்டு காலமாக உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம், இனி ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, மக்களை ஆள்வதற்கு மக்களிடமிருந்து ஒரு தலைவர் வந்து விட்டார், அந்த தலைவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். அதனால் நாங்கள் அவர் பின்னாடி அணிதிரண்டு நிற்கிறோம் என்று நாங்கள் சொல்வதை விட தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிவிட்டார்கள். தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. தலைவர் நடிச்சிருந்தாரு நாளைய தீர்ப்பு, அந்த நாளைய தீர்ப்பு 2026 எழுதப்பட போகிறது. எல்லா உறவும் திமுக பிஜேபியோடு வைத்துக் கொண்டு நம்மளை விமர்சிப்பதற்கு எந்த கருத்தியே இல்லாமல் பொய்யான அவதூறுகளையும் பொய்யான போலி 200 ரூபாய் ஊப்பிகளை வைத்துக் கொண்டு நம்மளுக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏதாவது தவறு இருந்தால் விமர்சிக்கணும், எதுவும் கிடையாது. மிக சிறப்பான முறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் தளபதி அவர்கள் கல்வி விருதுகளாக நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடே கொண்டாடுது, தாய்மாரே கொண்டாடுது. அந்த விருதில் பரிசு பெற்ற மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்க தலைவர் தளபதி அவர்களை பார்ப்பதற்காகவே நான் நல்லா படித்து 10th முதல் மதிப்பெண் எடுத்தேன், 12th முதல் மதிப்பெண் எடுத்தேன் என்கிற ஒரு தன்னம்பிக்கையை தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பிஞ்சு மழலைகள் எல்லாம் பேசுறாங்க. இதை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்க வந்தது? இதுல என்ன விமர்சனம் இருக்கு? உடனே திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு தலைவர், அவர் பேர் சொல்வதற்கு அருவருப்பாக இருக்கிறது. கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு, பேர் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குமா? அதான் சொல்றேன், நம்மளோடு தொடர்புபடுத்தி அவங்க பேசக்கூடாது. அவர் உதய சூரியன் என்கிற ஒரு சின்னத்தில் போட்டியிட்ட திமுக கட்சியை சார்ந்தவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி கிடையாது. அந்த நபர் சொல்றாரு, பெண்களுடைய கையை பிடிக்கிறாரு, தோல்ல கை போடுறாரு, இது தவறு, பெற்றோர்களை திட்டுறாரு, இதற்கு நீங்க வேற ஏதாவது தொழில் செய்யலாமே அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசுவதற்கு அசிங்கமா இல்லையா? வெக்கமா இல்ல? அவமானமா இல்ல?
இன்னும் ஒரு 8 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல்ல யார்கிட்ட நீங்க ஓட்டு கேட்க போவீங்க? தாய்மார்களுக்கு தான் போவீங்க. உங்ககிட்ட தானே வருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வெக்கமே இல்லாம இப்படி பேசுனீங்கப்பா, அசிங்கமா இப்படி பேசுனீங்கப்பா, கேவலமா பெண்கள் குறித்து பேசுனீங்கப்பா, எங்க கிட்ட ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கு இப்படி வந்திருக்கே, உனக்கு அசிங்கமா இல்லையா என்று கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்கணும். 2026 தேர்தலை நீங்க கேட்கணும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களை சந்திக்க போறாரு. சிறு குழந்தைகளுடைய கையை பிடிக்கிறாரு, கள்ளத்தை கிள்றாரு, பக்கத்துல நின்று போட்டோ பிடிக்கிறாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லூரிக்கு போறாரு, பெண்களை பார்க்கிறாரு, கையை பிடிக்கிறாரு, போட்டோ பிடிக்கிறாரு. அப்ப அவர்கள் தொடுவது அன்பால் தொடுறது, எங்க தலைவர் தொட்டது ஆபாசம் என்று பேசக்கூடிய உன் கண்ணில் தான் குறை இருக்கிறது. எங்க தலைவரிடம் குறை கிடையாது. எங்க தலைவர் உண்மையான அப்பாவாக இருக்கிறார், பல போலி அப்பாவாக கிடையாது. நான் அப்பாவாக இருப்பதில் பெருமை கொள்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் என் அப்பான்னு சொல்றாங்க. சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, அந்த கல்வி விருது விழாவில் வந்த பெண் பிள்ளைகள், தாய்மார்கள் எல்லாரும் உங்களுக்கு மகள்கள் தானே. நீங்க அப்பான்னு சொன்னா அவங்க எல்லாம் மகள்கள் தானே. உங்கள் மகள்களை குறித்து மிக கேவலமாக, அயோக்கியத்தனமாக, இழிவாக பேசியிருக்காரு உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு நபர். அதையா நீங்க கண்டிக்கல? அது குறித்து எந்த வாய் திறந்து நீங்க பேசல? அப்ப நீங்க அப்பா கிடையாது இல்ல, போலி தானே. நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேச வேண்டும் என்றால் வாய்க்கிலேயே பேசக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஏன் வாய் திறந்து பேசல? பெண்களின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைக்கிறோம் என்று பேசக்கூடிய அன்பு சகோதரி அக்கா கனிமொழி அவர்கள் ஏன் இன்று வரை வாய் திறந்து நீங்க பேசல? இதுதான் பயம். நம்மளை எதிர்ப்பதற்கு திராணி இல்லாமல் கூலி ஆட்களை வைத்துக் கொண்டு ஆபாசமாக, அசிங்கமாக பேசுகிறார்கள் என்றால் நம்மளிடம் அவர்கள் எப்பொழுதோ தோற்று விட்டார்கள் என்று அர்த்தம். நம்மளை எதிர்கொள்வதற்கு அவர்களிடம் திராணி கிடையாது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும், தந்தை பெரியார் அவர்களையும், அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களையும், அஞ்சலை அம்மாள் அவர்களையும், ஐயா காமராஜர் அவர்களையும் கொள்கை தலைவராக உள்வாங்கிக் கொண்டு எங்க தலைவர் வெறும் கரிஸ்மாட்டிக் லீடர் மட்டும் கிடையாது, எங்க தலைவர் கொள்கை சார்ந்த தலைவர் என்று மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்காரு. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்கல்ல அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாக சொல்றேன். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி என்று மாத்தட்டி கொள்கின்ற திமுகவே செய்யாத பெரும் புரட்சியை எங்க தலைவர் தளபதி அவர்கள் செஞ்சார். தந்தை பெரியார் அவர்களையும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்த மாபெரும் பெருமை கடமையும் தலைவருக்கு இருக்கு. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்றால் அவர் ஒரு சாதி தலைவர் என்றுதான் தமிழ்நாட்டில் பல பேர் பார்த்தாங்க. அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தை தாண்டி விட்டீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. தமிழக வெற்றி கழகம் உருவாக்கிய பிறகு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக எங்க தலைவர் உருவாக்கிய பிறகு தமிழ்நாட்டில் எல்லா சாதியினரும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகைப்படத்தை தோளில் வைத்துக் கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் 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 என்று உறக்க சொன்னார்ல, அந்த பெரும் புரட்சியை திமுக செய்வது கிடையாது. திமுக செய்யவில்லை, எந்த திராவிட அமைப்புகளும் செய்யவில்லை. நீங்கள் சொல்றீங்களே கூத்தாடி 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 என்று, அந்த கூத்தாடி தான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார். ஆமா, பெருமையா சொல்றோம் நாங்க, எங்க தலைவர் கூத்தாடி தான். உங்களை போன்ற மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கல, செந்தில் பாலாஜி போன்று கொள்ளையடித்து சிறைக்கு போல, சிறைக்கு போயிட்டு வந்தவரை தியாகி என்று சொல்லல. 1000 கோடிக்கு மேல டாஸ்மார்க்ல ஊழல் நாங்க செய்யல. எங்களுடைய ஆட்சியில சாதி சண்டை நடக்கல, எங்களுடைய ஆட்சியில மத சண்டை நடக்கல, எங்களுடைய ஆட்சியில அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வன்புணர்வு நடக்கல, எங்களுடைய ஆட்சியில அரக்கோணத்தில் பெண்களுக்கு எதிரான அவலநிலைகள் நடக்கல, எங்களுடைய ஆட்சியில் பரந்தூர் மக்கள் 1000 நாட்களை கடந்து போராடல, எங்களுடைய ஆட்சியில் கள்ளக்குறியில் விசசாராயம் குடித்து 70 பேர் எங்களுடைய ஆட்சியை செய்யல. துப்பு கட்ட அயோக்கியத்தனமான திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டு மக்கள் நாள்தோறும் செத்து வருகிறார்கள். அப்ப இந்த ஊழல் இருந்த ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு மக்களிடமிருந்து ஒரு மக்கள் தலைவர் கிடைத்திருக்கிறார். அதை யாரும் தவறவிட்டு விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு புரட்சியை 2026 உருவாக்குவோம். தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் என்பது தமிழர்களின் நிமிர்வு நாள். தலைவருடைய பிறந்தநாள் என்பது நலத்திட்ட நாள்.
எனவே ஒவ்வொரு ஆண்டும் பல நலத்திட்ட உதவிகளை செய்வது போன்று இந்த ஆண்டும் மக்களுக்கான பல நலத்திட்ட உதவிகளை கட்சி சார்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து செய்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடடா, சிங்கத்தின் கர்ஜனை கேட்டு முடித்தோம். அடுத்ததாக வருகிறது ஒரு யானையின் பிளிரலை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள் ரமேஷ் அவர்களே, உங்கள் உரையை தாருங்கள். தமிழக வெற்றி கழகத்தில் மாண்புமிகு தலைவர் அவர்களின் பிறந்த நாளை நலத்திட்ட விழாவாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட கழக தலைமைக்கும் இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு 10 ஆண்டுகளாக என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்களோடு பயணித்து வருகிறேன். மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இப்பதான் ஒரு 30 வயசு ஆகுது. சில இடங்கள்ல நானே கூட பணிகள் செய்யும் பொழுது மனசோர்வா உடல் சோர்வா பார்த்ததுண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சோர்வு என்பதையே அறியாத ஒரு பொதுச் செயலாளர் நம்முடைய பொதுச் செயலாளர். ஒவ்வொரு நிகழ்விலும் உடல்நிலை சரியில்லைனாலும் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் மக்களின் விழாவில் தொடர்ந்து கலந்து கொண்டு மக்களுக்கான நலப்பணிகளை செய்யக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் அவர்களை வருக அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கிறேன். இப்படி ஒரு பொதுச் செயலாளர் நமக்கு கிடைச்சதுனாலதான் மற்ற கட்சிக்காரர்களுக்கு அவ்வளவு பொறாமை. நம்ம கட்சியில இப்படி ஓடி ஓடி உழைக்க ஒரு பொதுச் செயலாளர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு பேசிக்கிட்டு இருக்கணும். நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகள் பிறந்தநாள் விழாவை எப்படிப்பட்ட ஒரு நலத்திட்ட விழாவாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் திரு ECRP சரவணன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த இளைஞர் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, தளபதி நம்முடைய தலைவர் சாதாரண தலைவர் கிடையாது. இவங்க சொல்லலாம் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, உடனடியாக முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டாருன்னு இவங்க பேசலாம். ஆனா 30 ஆண்டு காலமாக மக்கள் பணி செய்த ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டிலேயே வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. அதுவும் 30 ஆண்டு காலம் மக்கள் பணத்தை நடத்திட்டு உதவி செஞ்சு வரல, சொந்த பணத்துல சம்பாதிச்ச பணத்துல நேர்மையா உழைச்ச பணத்துல மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவரும் நம்முடைய கழக தோழர்கள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்தை கொண்டு பெருமையா சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிர்வாகிகளை தோழர்களை பெற்றதுதான் நம்முடைய கழகம். இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்தை ஆரம்பித்த பிறகு முதல் கடிதத்திற்கு மிக தெளிவா சொன்னாரு, இந்த அரசியல் அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது. என்னுடைய ஆழ்மனதின் வேட்கை என் மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்தே தீர்வேன் என்று அரசியலுக்கு வந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து இவர்களால் விமர்சனம் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர ஒரு காலமும் வெல்ல முடியாது. 2026 தேர்தலில் நிரூபிக்கும் அப்படின்ற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம தலைவர் வந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு எவ்வளவு பயம், எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பரந்தூர்ல விவசாய பெருமக்கள் 11 நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க நிலத்தை காப்பாற்றுறதுக்காக. அத்தனை தலைவர்கள் பரந்தூருக்கு சென்று வந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் பரந்தூருக்கு சென்று வந்த அடுத்த நாள் காலையில ஒரு மொட்டை கடிதாசி ஒண்ணு அரசாங்கத்திடமிருந்து அனைத்து மீடியாக்களுக்கு போகுது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில நீர்நிலைகள் பாதிக்காது, நிலவளங்கள் பாதிக்காது, விவசாயம் பாதிக்காது, அதற்காக ஒரு குழுவை அமைத்து நம்ம ஆய்வு செய்வோம் சொல்லிட்டு ஒரு மொட்டை கடிதாசிய நம்முடைய தலைவர் அவர்கள் சென்று வந்த அடுத்த நாள் இந்த அரசாங்கம் பரப்புகிறது என்றால் அதுதான் எங்கள் தலைவருடைய வெற்றி. யோசிச்சு பாருங்க. இப்படி சொன்ன இந்த திராவிட மாடல் ஆட்சி அதற்கு பிறகு என்ன செஞ்சது தெரியுமா? அந்த இடத்தை எவ்வளவு விரைவாக அந்த மக்களிடம் வந்து கையகப்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த இடத்தை கையகப்படுத்துறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க. அந்த ஏர்போர்ட்டை கொண்டு வருவதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க. அந்த ஏர்போர்ட்டை சுற்றிலும் ஒரு சிட்டியவே உருவாக்குவதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் இவங்க சொன்னது போல அந்த நில வளங்களையும் நீர் வளங்களையும் பாதுகாக்க ஒரு குழுவை அமைப்பது என்று சொன்னாங்களே, அதை செய்யவே இல்லை. இப்படிப்பட்ட பொய் புரட்டு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல மட்டுமா, இங்க சமீபத்தில் குன்றத்தூர் பக்கத்துல அனகாபுத்தூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த அரையாறு கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை
ஒட்டுமொத்தமாக இடத்தை காலி செய்ய சொல்லி அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில இந்த ஆட்சியாளர்கள் இறங்கிட்டாங்க. ஆனா அதே இடங்கள்ல மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, கார்ப்பரேட் பில்டர்ஸ்களுக்கு எப்படி இடம் கொடுக்க முடியுது? அப்ப அங்க தரை பாதிக்கப்படாதா? அப்ப அங்க வெள்ள பாதிப்பு ஏற்படாதா? எப்படி அந்த ஏழை எளிய மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக குடிசைகளை வாழ்ந்துகிட்டு தொழில் செய்துகிட்டு பிழைத்து கொண்டிருக்கிற வருகிற மக்களை மட்டும் நீங்க வெளியேற்றீங்களே? கேட்டா ஆக்கிரமிப்பு. பரந்தூர்ல தன்னுடைய சொந்த விவசாய நிலத்தை தரமாட்டேன்னு சொல்ற மக்களிடம் அந்த இடத்தை பிரிவுவது ஆக்கிரமிப்பு கிடையாதா? ஏழை எளிய மக்கள் குடிசை போட்டு இருக்கிறது ஆக்கிரமிப்பா? அப்படி ஆக்கிரமிப்பு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்முடைய தலைவர் ஒவ்வொன்றாக எடுத்து பேச பேச இவர்களுக்கு அச்சம் உச்சத்தில் ஏறிவிட்டது. அதனால் மிகப்பெரிய அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் நம் தலைவர் மீதும் நம் கழகத்தின் மீதும் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு காலம் நம்ம மக்கள்கிட்ட படிக்காது. நம்ம மக்களுக்கு தெரியும் இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் நம்பி ஏமாந்தது போதும் என்பதனாலதான் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவரை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் அவ்வளவு வரவேற்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு இடைத்தேர்தலை வென்ற பிறகு மதுரைக்கு வந்து ஒரு பயணம் போகிறாரு. எப்பவுமே கார் வழியாக இல்ல விமானம் மூலமாக பயணம் போனவரு அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து பயணம் போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல இருக்க பயணத்து கிளம்பிட்டாரு. முதல் நாள் இரவு வந்து ட்ரெயின் கிளம்பிடுது. அடுத்த நாள் சொன்ன நேரத்துக்கு அந்த ட்ரெயின் வரல மதுரைக்கு. ஒட்டுமொத்த தோழர்களும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மிக பெரிய அளவு வருத்தம். என்னடா தலைவர் சொன்ன நேரத்துக்கு வரலையே, ட்ரெயின் வரலையே, தலைவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தோழர்கள் எல்லாருமே வருத்தத்தில் நிற்கிறாங்க. அப்பெல்லாம் இப்ப இருக்க மாதிரி கம்யூனிகேஷன் எல்லாம் கிடையாது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு மீடியாக்கள் மூலமாக செய்தி கண்டறியப்பட்டு சொல்லப்படுது, யாரும் பயப்பட வேணாம், புரட்சி தலைவர்கள் வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. அவரை பார்க்க வழிநடுகிலும் ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள் நின்று அவர் அனுப்புறதுனால நேரம் மாறிவிட்டது, காலதாமதமாக வராரு. இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் செல்லும் போது அதே போல மக்கள் வெள்ளத்தில் நின்றுட்டு போயிட்டு இருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எப்படி மக்கள் தலைவராக பார்த்தார்களோ அதே போல இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை மக்கள் தலைவராக நம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. உடனே நம்மளை பார்த்த உடனே இவங்களுக்கு ரோட் ஷோ பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா ரோட் ஷோ பண்ண முடியல. கடைசியில ஃபிராட் ஷோ தான் பண்ணாங்க. அது என்ன ஃபிராட் ஷோ தெரியுமா? நம்முடைய தலைவர் ஏர்போர்ட்டுக்கு போறாரு, கோயம்புத்தூர் போறாரு, மதுரை போறாரு, தன்னிச்சையா மக்கள் வந்து நிக்கிறாங்க, சாலையில இருமருங்கிலும் மக்கள் நிக்கிறாங்க, மிதந்துட்டு போறாரு. இவங்க அரசு பஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் 200 ரூபாய் கொடுத்து சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அப்ப கூட ஒரு சாலையில தான் ஆட்கள் நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆளுகாம. இதுவாது பரவாயில்ல, துணை முதலமைச்சருக்கு இந்த நிலைமை. முதலமைச்சர் செல்லும் போது ஆளே காண ரெண்டு பக்கமும். இன்றைக்கே நம்முடைய தலைவர் தமிழகத்தில் மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் மனதில் இருக்கக்கூடிய மக்களின் முதலமைச்சர். இன்றைக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல்ல நம்ம தலைவர் தேடி வராங்க, நம்ம கட்சியாளர்களை தேடி வராங்க, நம்ம கட்சி தோழர்களை தேடி வராங்க. யாரும் ஆட்சி அதிகாரத்தை தேடி போனதே கிடையாது. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நடிகர் சொல்றாங்கல்ல, உண்மையிலே இன்றைக்கு ஆகச்சிறந்த நடிகர் யாருன்னு நம்முடைய முதலமைச்சர் தான். நம்முடைய முதலமைச்சர் தான் ஆகச்சிறந்த நடிகர். நம்முடைய தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த முதலமைச்சர் திடீர்னு பாத்தீங்கன்னா யூத் மாதிரி பேண்ட் டிஷர்ட் ஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு, கூலிங் கிளாஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுதான் இந்த ரோட் ஷோ பண்றதுன்னு சொல்லி ஃபிராட் ஷோ பண்றது. நம் தலைவரை பார்த்து அதே போல வந்து நம்ம ஆடை அணிஞ்சுக்கிட்டா மட்டும் மக்கள் நம்ம வரவேற்றுவாங்கன்னு நினைக்கிறது. அப்பா அப்படின்னு ஒரு புதுசா ஒரு காசு நேரம் போடுறது. இப்படி ஒரு ஆகச்சிறந்த நடிகராக இருக்கிறார். உண்மையிலேயே அப்பானா யாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு அப்பா இல்ல உங்களுடைய அப்பா அப்படின்னா தன்னுடைய குழந்தையோ வீட்டுல இருக்க பெண் பிள்ளையோ மகனோ நல்லா படிக்கணும் ராஜா, நீ வந்து படி, பள்ளிக்கு போ, கல்லூரிக்கு போ, படின்னு சொல்லுவாங்க. எந்த அப்பாவாவது தெருவெங்கிலும் வருமான கடை தெரிஞ்சு வந்து குடின்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லுவாங்க. நம்ம அப்பா கூப்பிட முடியுமா? எப்படி மக்கள் கூப்பிடுவாங்க? சரி, அதையும் விடுவோம். இன்னொரு வகையில் பார்ப்போம். ஒரு பையன் சம்பாதிக்கணும், தொழில் செய்யணும் அப்படின்னா ஒரு அப்பா என்ன செய்வாரு?
மளிகை கடை திறந்து கொடுப்பாரு, பழக்கடை திறந்து கொடுப்பாரு, துணிக்கடை திறந்து கொடுப்பாரு. எந்த அப்பாவாவது மதுபான கடையை திறந்து வைப்பாரா? ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்பா என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் தெருவெங்கிலும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா அங்க 3 ஒயின் ஷாப் இருக்கு, 3 பள்ளிக்கூடம் இருந்தா 9 ஒயின் ஷாப் இருக்கு. போட்டி பள்ளி அதிகமா திறக்கிற காமராஜர் ஐயா வாழ்ந்த மண்ணுல யாரு ஒயின் ஷாப் அதிகமா திறக்கிறான்னு போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு அவலகரமான ஆட்சியை செய்துவிட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை செய்துவிட்டு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை செய்துவிட்டு, மதுபானத்தை ஆறாக ஓடக்கூடிய ஒரு ஆட்சியை செய்துவிட்டு, என்ன எல்லாரும் அன்போட அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னா எல்லாருக்கும் கோபம் வருமா வரமா? மக்களுக்கே கோபம் வரும். இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க சொல்றாங்க, நாங்க மாதம் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதுலயும் ஒரு பிராடு வேலை பண்ணாங்க. அதை யோசிச்சு பார்க்கணும். தேர்தலின் போது, பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு மட்டும்தான் நாங்க 1000 ரூபாய் தருவோம். இப்படி ஒரு பொய் பிரச்சாரம், இப்படி ஒரு ஏமாற்றக்கூடியவரை நம் குடும்பத்தில் ஒருவராக அப்பா ஒருவராக பார்க்க முடியுமா? அப்படி அந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு இலவச மகளிர் பேருந்து கொடுத்து ஒரு அமைச்சர் பேசுறாரு, ஓசியில போறீங்க. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் பணத்தை கொடுத்தால் மக்கள் நமக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று யோசித்திருந்தால் இப்படி ஒரு கீழ்த்தனமான கருத்துக்களை மக்கள் மீது திணிக்க முடியும், மக்கள் மீது சொல்ல முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் குழந்தைகளுடைய தலைவர் பத்தி ஆபாசமாக பேசுறாரு, அதை முதல்வர் கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாங்கல்ல. அண்ணா, அந்த கட்சியில ஒரு ஆபாச பேச்சாளர் இருக்கிறாங்க, ஆபாசி பேச்சாளர் ஒருத்தர் கிருஷ்ணன் இருக்கிறார். மேடை ஏறினாலே அவர் வாயில ஆபாசத்தை தவிர்த்து வர எதுவுமே வராது. அப்படிப்பட்ட ஆபாச பேச்சாளர் சொந்த கட்சியில இருக்காரு, அவரையே கண்டிக்க துப்பில்லாத ஒரு கட்சி வந்துகிட்டு இருக்கு. இவருக்கு எப்படிங்க கூட்டணி கட்சி தலைவரை கண்டிப்பாங்க? இப்படி ஆபாச பேச்சாளர்களை தன்னுடைய கட்சியிலையும் கூட்டணியிலையும் உருவாக்கிவிட்டு நம் கழகத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பதே இவருடைய அசைன்மெண்ட். அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் இன்றைக்கு மதுபான விற்பனையை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டுக்காண்டு தீபாவளி பொங்கலுக்கு சினிமா படத்தோட கலெக்ஷன் பாக்குற மாதிரி மதுபான கடைகள் லாஸ்ட் இயர் கலெக்ஷன் பீட் பண்ணிருச்சா, ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணிருச்சா அப்படின்னு அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு புறவாசல் வழியாக 10,000 ரூபாயை டாஸ்மாக் கடைகள் குடும்ப தலைவர்களின் மூலமாக பெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி. ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களையும் டாஸ்மாகின் வாசல்களை படுக்க வச்சதுதான் இந்த ஆட்சியோட சாதனையை தவிர்த்து இதை தவிர மக்களுக்கு எல்லாமே வேதனை தான் இந்த ஆட்சியில. இப்படிப்பட்ட மகளிர் விரோத ஒரு ஆட்சி, குடும்பத்திற்கு விரோத ஆட்சி, மாணவர்கள் விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியை மக்கள் எங்கேயாவது ஏற்றுப்பாங்களா? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டாதான் நமக்கு எதிராக ஆபாச கருத்துக்களை மட்டும்தான் இவர்களால் பேச முடியுமே தவிர ஒரு காலமும் இவர்களால் அரசியல் ரீதியாகவோ, கருத்தியல் ரீதியாகவோ, கொள்கை ரீதியாகவோ, கோட்பாடு ரீதியாகவோ, செயல்பாடுகள் ரீதியாக நம்முடைய தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் வெல்லவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் தமிழக மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் முதல்வர். முதல்ல மக்கள் மனதில் முதல்வராக அமரணும். அது அமர்ந்தாலே ஆட்சி அதிகாரம் தானா வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். அதனால இவர்கள் பேசுவதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இவர்கள் முழுக்க முழுக்க நாடக மாடல், ஊழல் மாடல். 1977 ஒரு ஆட்சி ஊழலுக்காகவே கலைக்கப்பட்டது என்றால் அது இந்த திமுகவின் ஆட்சி தான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாமோ மாறி இருக்கு. இந்த ஊழல் மட்டும் மாறவே இல்லை. அன்றைக்கு தாத்தா செய்தாரு, இன்றைக்கு மகன் செய்தாரு, நாளைக்கு அடுத்த வாரிசு ஊழலுக்கு தயாராச்சு. ஒரு குடும்பமே தலைமுறையாக அண்ணாச்சி பாத்திரங்களை விற்கிற மாதிரி ஊழல் செய்துட்டு இந்த திமுக மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு ஊழல் ஆட்சி நடத்திக்கிட்டு, நாடக கம்பெனி நடத்திக்கிட்டு, மக்கள் பிரச்சனையை கேட்கறது கிடையாது, மக்களை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போறது, திருநெல்வேலியை சுற்றி அங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எப்படிப்பட்ட கனிம வள கொள்ளைகள் நடந்துகிட்டு நமக்கு தெரியும். அதையெல்லாம் பார்ப்பது கிடையாது. அங்க திருநெல்வேலி இருக்கு கிடையாது, அல்வா சாப்பிட்டு வீடியோ போடுறது. இதுவா இன்றைக்கு மக்களுக்கு தேவை? இப்படிப்பட்ட முதலமைச்சர் மக்களுக்கு தேவை? மக்களை சிந்திக்கக்கூடிய, மக்களுக்காக உளமாற நேசித்து பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் தேவை. அப்படிப்பட்ட முதலமைச்சர் 2026 தேர்தலில் நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தான். அதனால் இந்த 2026 தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்திற்கானது மட்டும் கிடையாது, ஆகச்சிறந்த அரசியல் மாற்றத்திற்கானது. இது நமக்கானது மட்டும் கிடையாது. நாளைக்கு நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் அத்தனையும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட இந்த அவல ஆட்சியும் அதன் தலைவர்களின் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்களை 2026 தேர்தலில் முதலமைச்சராக அமர வைப்போம் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி வணக்கம்.
அடுத்ததாக சென்னை மண்டலம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை ஒருங்கிணைப்பாளர் மானிஸ்ரீ அவர்கள் உரையாற்றுவார்கள். வணக்கம். ஜூன் 22 பிறந்தநாள் விழா காணும் எங்கள் தலைவர் அன்பு தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் என் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் சென்னை புறநகர் மாவட்டம் கழக செயலாளர் திரு ஈசிஆர் பி சரவணன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கழக செயலாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா திமுகவை ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்கணும். எப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு மேடை ஏறினாலே ஆபாசமான பேச்சு தான், கொச்சையான பேச்சு தான். இவ்வளவு நேரம் நம்மளுடைய அண்ணன் நோயாளாமணியா இருக்கட்டும், அப்புறம் நம்மளுடைய அண்ணன் ரமேஷா இருக்கட்டும், ஒரு வார்த்தை கூட, ஒரு கொச்சையான வார்த்தை கூட பேசல. ஆனா நீங்க திமுக அமைச்சர் எடுத்தீங்கன்னா அமைச்சர் கிருஷ்ணமூர்த்தியில இருந்து அப்புறம் அமைச்சர் பொன்முடி பாத்தீங்கன்னா அவர் கடவுளையே பேசியிருக்காரு. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கடுத்து பெண்களை இழிவுபடுத்தி ஒவ்வொரு மேடையிலையும் பேசியிருக்காங்க. அமைச்சர் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. எங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ற தைரியத்துல என்ன வேணா பேசுறாங்க. இப்போ ரீசெண்டா டிஎம்கேல சேர்ந்த திவ்யா சத்யராஜ் மேடம், நீங்க எல்லாத்துலயும் தமிழ்நாடு நம்பர் 1 சொன்னீங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்மளுடைய தமிழ்நாடு கல்வியில நம்பர் 1 இருக்கா? ரிசர்ச் பண்ணீங்களா? எத்தனையோ ஆர்டிகல்ஸ் இருக்கு, போய் பாருங்க. எத்தனை பசங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு இல்லாம படிக்காம இருக்காங்க. எத்தனையோ அரசு பள்ளிக்கூடங்கள்ல போதிய வசதி இல்லாம குழந்தைகள் படிக்காம இருக்காங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அதுக்கடுத்து பெண்களுடைய சேஃப்டி, அதாவது பாதுகாப்புல நம்பர் 1 சொல்றீங்க. பாதுகாப்புல நம்பர் 1 உங்களுக்கு தெரியுமா? நம்பர் 1 இருந்தா ஏன் ஈசிஆர் ரோட்ல கார்ல, அதாவது ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போனாங்க, அவங்க ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கார்ல போன மகளிருக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தது திமுக காரர்களா தான் இருக்காங்க. கார்ல போன 5 பெண்களை துரத்தி அவங்கள ஒரு அச்சுறுத்தி அவங்கள ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம். சோ நீங்க சொல்றீங்களா சேஃப்டில நம்பர் 1, பெண்கள் பாதுகாப்புல நம்பர் 1 இருக்கா? இங்க இருக்க மக்கள் நீங்க சொல்லுங்க, பெண்கள் பாதுகாப்புல நம்பர் 1 இருக்கா நம்ம தமிழ்நாடு? எவ்வளவு கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றாங்க தினந்தோறும் நாங்களே கண்ணால பாக்குறோம். இளைஞர்கள் கிட்ட இப்ப எல்லாருமே நம்ம சொல்றோம் மது ஒழிக்கணும், மது ஒழிக்கிறோம் இல்லையா? இப்ப கஞ்சா நல்லா வளர்ந்துட்டு வருது. இளைஞர்கள் கிட்ட அவ்வளோ கஞ்சா இருக்கு. டெய்லி நியூஸ்லயும் 10 கிலோ 20 கிலோ எங்க இருந்து வருது? யாரோட தைரியத்துல வருது? இவங்களுடைய ஒரு துணை இல்லாம தான் இந்த கஞ்சா இதெல்லாம் வெளியில வருதா? சின்ன சின்ன பசங்க 10 வயசு பசங்க கிட்டலாம் இப்போ போதை பொருளுக்கு அடிமையாகிட்டாங்க. இது எல்லாத்துக்கான மாற்றம் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் கொடுக்க முடியும். பெண்களோட பாதுகாப்பை 100% நாங்க சரி பண்றோம் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா நடக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த எங்கள் அண்ணன் திரு ஈசிஆர் பி சரவணன் அவர்களுக்கும் மற்ற கழக தோழர்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். செயற்குழு உறுப்பினர் நாராயணன் அவர்கள் உரையாற்றுவார். அதுக்கு முன்னாடி இந்த மாற்றுத்திறனாளி அவங்க 3 பேர் ரொம்ப லாங்கில் போனோம். அவங்க 3 பேருக்கு மட்டும் கொடுத்துருவோம். ஏன்னா குழந்தைங்க அழுகுறாங்க, அதனால அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. போகிற வரையும் போனோம். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் சொல்லுக்கிணங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஈசிஆர் பி சரவணன் அவர்களின் தலைமையில் இன்று பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் நலத்திட்ட உதவிகளும்
கொள்கை விளக்க பொதுக்கூட்டமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர்களை வணங்கி வருக வருக என வரவேற்று மற்றும் நமது கழக தோழர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் 2 பேர் பேசியிருந்தாங்க, நம்ம தோழர் லயலாமணியும் ரமேஷ் அவர்களும். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லணும்னு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டு கலவாணியும் தெரிஞ்சு போச்சு. அது எங்க தளபதிக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே வரப்போறது 2026 எங்க தளபதியோட ஆட்சி. கண்டிப்பா இது மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்கும். மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களாட்சி. இந்த மக்களாட்சியை கொடுக்கணும்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைத்தார். அப்ப அவர் என்ன பண்றாங்க, திமுகவை விட்டு நீக்கப்படுகிறார். எதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு நீக்கப்பட்டார் என்பதற்கும் நம்ம தளபதி சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. என்ன ஒரு கூட்டத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார், நான் திரைத்துறையிலே நடிக்கிறேன், பணம் சம்பாதிக்கிறேன், எனக்கு சொந்த வீடு சொத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இன்று கட்சியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பகுதி வட்ட நிர்வாகிகளுக்கு எப்படி சொத்து வந்தது, இந்த சொத்துக்கான கணக்கை இந்த மேடையிலே சொல்ல வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார். இன்னைக்கு இவங்க சொத்து சேர்க்கிறது, அன்னைக்கே அதுதான் நடந்தது. ஆனா அரசு சொல்லுவாங்க. அதனால எம்ஜிஆர் அன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சு அரசன் அன்றே கொள்வார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. தெய்வம் நின்று கொள்ளும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் இப்பொழுது தெய்வமாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த திமுகவை ஒன்றுமே இல்லாமல் மொத்தமாக அழிப்பார். அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நின்று கொன்றார், இன்று தெய்வம் அன்றே கொள்ளும். ஆனால் திமுக தமிழ்நாட்டை விட்டு ஒழிவது சத்தியம் நிச்சயம். எங்கள் தலைவர் அவர்கள் கொள்கை தலைவர்களை எந்த சாயமும் இன்றி எந்த ஒரு வேறுபாடும் இன்றி அனைவரும் பாராட்டக்கூடிய தலைவராக நமது கொள்கை தலைவர்களை நமக்கு அளித்திருக்கிறார். 2024 நினைத்தேன் வந்தாய், 2025 ஆகப்போறாங்க மெர்சல், 2026 முதல்வர் தலைவா, 2031 மன்சுமோர், 2036 மேல் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நம்ம தளபதி மட்டும்தான். அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மக்களுக்கான திட்டத்தை உருவாக்கணும், அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேருதான்னு பார்க்கணும், அந்த திட்டம் சரியாக செயல்படுதான்னு பார்க்கணும், அதனால மக்கள் பயனடைகிறாங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் தான் நமது தலைவரோட ஒரே ஒரு எண்ணம். மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும், எனக்கு நல்லது செஞ்சவருக்கு நான் திருப்பி நல்லது செய்யணும். மற்றவங்களை மாரி 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி ஊழல் செய்து பணத்தை சம்பாதிக்க எங்கள் தளபதி கட்சி ஆரம்பிக்கவில்லை. தன்னுடைய ஊதியமான 250 கோடி ரூபாயை விட்டுவிட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தை துவங்கியிருக்கிறார். ஆகையால் பொதுமக்கள் அனைவரையும் நான் மிகவும் அன்புடனும் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 2026 மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். நன்றி. செயலாளர் சகோதரர் ஈசிஆர் சரவணன் அவர்களே மற்றும் மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் கல்லானை அவர்களே, நாமக்கல்லிலிருந்து வருகை தந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர்
செந்தில்நாதன் அவர்களே மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த இளைஞரணி நிர்வாகிகள் ஜெய் அவர்களே, டெல்லி சங்கர், சந்தோஷ், நவநீத கிருஷ்ணன், சுரேஷ், டேவிட் சிவா, சார்லஸ் இமானுவேல், முத்தமிழன், பாரதி மணி, செண்பகவல்லி, பிருத்திவிராஜ், மகளிர் அணி அகனியா மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து கழக தோழர்களுக்கும், தாய்மார்களுக்கும், பெரியவர்களும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணியும் ரமேஷன் நல்லாவே பேசிட்டாங்க, நாராயணன் பேசிட்டாரு. அது நான் பேச வர்றது எப்படி பேசுறது, 2 நிமிஷத்துல பேச்ச முடிக்கணும்னு நினைச்சேன், அது மழையே வருது. இங்க இருக்கிற இளைஞரணி நிர்வாகிகளுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொகுதியில இந்த விழாவை ஏற்பாடு செய்த எவ்வளோ இடையூறுகள் இருந்தும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து இளைஞரணி நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் உங்களுடன் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாம் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.